உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் அபிமான தேசாந்திரி. நான் உங்கள் அன்பு தோழி ஜெயஸ்ரீ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு எஸ்தட்டிக் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சென்னையில் இப்படி ஒரு ஷாப்பா அப்படின்னு சொல்லி வியந்து பார்த்த ஷாப் தான் இந்த பக்லவா அண்ட் குனாஃபா ஷாப்பு. எஸ், நுங்கம்பாக்கம் ஓட்டோமான்ஸில் இருக்கக்கூடிய பக்லவா அண்ட் குனாஃபா ஷாப்புக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். முழுக்க இது வந்து டர்க்கிஷ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி என்னெல்லாம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் ஃபீல் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையினால் தான் இங்கே உட்காந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா a few more calories won't hurt baklava's அப்படின்னு போட்டிருக்காங்க. the reason is நம்ம ஒரு ஸ்பூன் சுகர் சாப்பிட்டாலே வந்து கிட்டத்தட்ட 1 வீக் நம்ம வாக்கிங் போனால் தான் அதோட கேலரிஸ் எல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த ஷாப்பில் வந்து நீங்கள் ஒரு பக்லவா சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக 1 மாதம் ஒர்க் அவுட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டெலிஷியஸ் ஃபுட்டாகவும் இருக்கும். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த ஷாப்பில் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் பைட் ஓட்டோமன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. த ரீசன் இஸ் அந்த அளவுக்கு ரொம்ப டெலிஷியஸாக இந்த ஃபுட் இருக்கும் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லவ்வர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபென்டாஸ்டிக் அட்மாஸ்பியரில் உங்கள் லவ்வருக்கு வந்து நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நோ சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் ஸ்வீட் சாப்பிட்டு தான் முதல்ல கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இப்படி உங்கள் லவ்வரோட உட்காந்து அந்த பக்லவா ஸ்வீட்டை வாங்கி வச்சு அவங்க வாயில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த லவ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பரான பிளேஸாக இந்த ஓட்டோமேனில் இருக்கக்கூடிய பக்லவா ஷாப் இருக்குது. திஸ் இஸ் த ஃபேவரட் பக்லவாஸ். நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை இந்த மாதிரியான பக்லவா டர்க்கிஷ் ஸ்வீட்டை சாப்பிட்டதில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க முதல்ல மெனு கார்டை பார்க்கணும், என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறமா தான் முடிவு பண்ணணும் என்ன பக்லவா வாங்கி சாப்பிட்லான்னு. வில் வெயிட் ஃபார் ஹியர். ஆரம்பிக்கலாங்களா? இந்த ஸ்வீட் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். இது கூடவே சேர்த்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வாட்டர் மிலானும் கொஞ்சம் பனானாவும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்லவா ஸ்வீட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. 40 லேயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்வீட்டில். இது வந்து ஃபுல்லாக உள்ளே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ஃபில்டு திங்ஸ் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே ரொம்ப ஒரு ஹை கேலரிஸ் உள்ள ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு கத்தி கொடுத்துருக்காங்க. அதை குத்தி சாப்பிட்றதுக்காக ஒரு ஃபோக் கொடுத்துருக்காங்க. வெஜிடபிள் பப்ஸ் சாப்பிட்ருப்போம்ல அந்த மாதிரி இது வந்து ஃப்ளேக்கியாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இது உள்ளே பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக வந்து நட்ஸ் வச்சுருக்காங்க. நெய்யில் செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்வீட் வந்து அந்த சுகர் சிரப்பு ஓட்டோமேனுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ளேவர்டு ஜூஸ் மாதிரி வச்சுருக்காங்க, சிரப் மாதிரி. அந்த சிரப் போட்டு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணுவாங்களாம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. ஸ்வீட் விரும்பிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஸ்வீட்டாக இந்த பக்லவா ஸ்வீட்டு. டர்க்கிஷ் ஸ்வீட் தான் இது. இந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சுல்தான்கள், அரசர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி துருக்கி நாட்டு அரசர்கள்லாம் ஃபீஸ்ட் டயத்தில் இந்த மாதிரி ஹெவி ஸ்வீட் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சென்னையிலே கிடைக்குது. இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நாம் வாங்கியிருக்கிறது வந்து கேரட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஷேப்பு தான் கேரட் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்களா, அதனால தான் சொல்லியிருக்காங்க இட்ஸ் நாட் கேரட் ஃப்ளேவர்டு. ஆனால் வந்து சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குது, மில்க் ஆடட் இருக்குது. இதிலே வந்து ஐஸ்கிரீம் சேர்த்து போட்டு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்களாம். அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், ஒரு சூப்பர்பான ஒரு பக்லவா ஸ்வீட் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். இதிலே வந்து வேரியஸ் ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க, சாக்லேட்லேருந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெசர்ட் வெரைட்டிஸான கேக்ஸும் வச்சுருக்காங்க. இந்த டர்க்கி ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி ட்ரைபல் பீப்புள் வந்து செலிப்ரேஷன் டைமில் இந்த ஸ்வீட்ஸை வச்சு கொண்டாடி மகிழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் ரமலான் மாதங்களில் வந்து சுல்தான் அரசர்கள் வந்து ரமலான் நேரங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹை ஸ்வீட், அதாவது ஹைலி
டெலிஷியஸ் ஸ்வீட்டான இந்த பக்லவா ஸ்வீட்டை வச்சு தான் எல்லாருக்கும் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா நிச்சயமாக நுங்கம்பாக்கமில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டோமன்ஸ் டர்க்கிஷ் பக்லவா அண்ட் குனாஃபா ஷாப்புக்கு வர மறந்துடாதீங்க. ஸ்வீட் விரும்பிகளுக்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு விருந்து படைக்கக்கூடிய ஒரு ஷாப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நான் ஆகிய ஜெயஸ்ரீ.